என்னங்கண்ணே மிஷினரி நிறையா தயாரிக்கிறீங்க, அந்த மிஷினரி எப்படி ஓடும்னா கிராப் ஓடும், ஒரு வீடியோ கூட நம்மளுக்கு வந்து அப்டேட் வரலையே அப்படின்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு இது ஒரு கரெக்டான அப்டேட்டுங்க. ஏன்னா இது வந்து ஒரு 35 ஹெச்பி டிராக்டர்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 35 ஹெச்பி டிராக்டரில் ஒரு 8 ஆர்பிஎம் வச்சா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி புள்ளி செட் பண்ணி இந்த வண்டியை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை மாதிரி இன்னும் கிராப் அடிக்குன்னு கேட்டிங்கன்னா மல்டி கிராப்னா விவசாயிகளுக்கு தேவையான ஒவ்வொரு தானியத்தையும் பிரித்து எடுக்கிறதுக்காக தயாரிக்கிறது தான் இந்த மல்டி கிராப். அதனால் ஒரு விவசாயி வந்து இன்றைக்கி வந்து உளுந்தா அடிப்பேன், அடுத்தது கல் அடிப்பேன், அதுக்கப்புறம் கம்பு அடிப்பேன், அதுக்கப்புறம் கெவுரு, இதை மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டே இருப்போம். அப்படி எப்படி நாங்கள் அடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இதில் செட்டிங்ஸ் அதுக்கு தனித்தனி செட்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கடலைக்கு தனியாக ஒரு செட்டிங்ஸு, மக்காசோளு தனி செட்டிங்ஸு, உளுந்து நெல் அது தனியாக அடிச்சிக்கலாங்க. அதை விட இன்னொரு செட்டிங்ஸ் போட்டிங்கன்னா கம்பு கேழ்வரகு அது மாதிரி சிறுதானியம் எப்படி சொல்கிறதுங்க, உளுந்து கம்புலேருந்து ஸ்டார்ட் ஆகிற தானியம் ஃபுல்லாக அதில் அடிச்சிக்கலாம். உளுந்துலேருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகிற தானியம் ஃபுல்லாக ஒரு கிராப் அப்படி செட் பண்ணி அடிச்சிக்கலாம். அதில் மெயினாக கடலையும் மக்காசோளம் தனி செட்டிங்ஸு போட்டு அடிச்சிங்கன்னா பக்கம் வருங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா விவசாயிகளுக்கு வந்து இப்போ இந்த வண்டி எடுத்துட்டோம், இந்த வண்டி எடுத்து சர்வீஸ் எப்படி பார்ப்போம், இது எப்படி ஓடும் அப்படின்ற எண்ணங்கள் நிறைய பேர் இருக்கும். உங்களுக்கே தெரியுங்க, மற்ற கம்பெனிக்கே நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு எங்கள் உழைப்பை நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நாம் தயாரிக்கிற வண்டிங்க நம்ம கம்பெனியில் நாமளே ப்ரொடக்ஷன் பண்ணுற வண்டிக்கு நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னை வந்து விவசாயிகள் எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கையில் தான், என் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை வச்சுருக்கிற அந்த விவசாயிகளுக்காக இங்கே உழைச்சிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாள் ஓடிட்டுருக்கேன். விவசாயிகளுக்கு என்றைக்குமே ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்த செகண்ட் வந்து என்னால் முடிஞ்ச உதவியை என்னால் பண்ணுவோம். ஏன்னா வண்டி விற்றுட்டோம், வண்டி வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பேர் நம்மக்கிட்ட இருக்காது. அதனால் பக்காவாக நான் பண்ணி தருவேங்க. நன்றி, வணக்கங்க.